ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுநவீன் vlog சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சண்டே எடுத்த vlog தான். ஸோ சண்டே ஈவினிங் டைமில் கொஞ்சம் வெளியில் போகலாம் அப்படின்னு தான் வந்து கிளம்பியிருந்தோம். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாரிகாவுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிளேஸ்க்கு தான் நம்ம இன்றைக்கி வந்து போகிறோம். ஸோ இன்றைக்கி கேஎல்சிசியோட அக்வாரியம் தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி இருக்குது, என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நீங்கள் என்னோடய வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5:30க்கு ஈவினிங் 5:30க்கு தான் வந்து அங்கே வீட்டிலேருந்து கிளம்பினோம். ஸோ 5:30க்கு கிளம்பி இது வந்து 15 minutes ட்ராவல் அப்படின்னு வந்து இருந்துச்சு. ஸோ கேஎல்சிசி அந்த ட்வின் டவர் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு பக்கத்தில் தான் வந்து அக்வாரியம் அப்படி இருக்குது அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துக்கு வந்துவிட்டோம். அக்வாரியம் இருக்கக்கூடிய பில்டிங்க்கு வந்துவிட்டோம். ஸோ காரை வந்து பார்க்கிங்கில் போட்டு நம்மளுக்கு வந்து சி அப்படிங்கிற ஃப்ளோரில் தான் வந்து கேஎல்சிசி அக்வாரியம் வந்து இருக்குது. ஸோ அதனால் அந்த ஃப்ளோருக்கு வந்தாச்சு. அந்த ஃப்ளோருக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஃபுட் கோர்ட் தான். ஸோ ஃபுட் கோர்ட்க்கு அப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கேஎல்சிசி அக்வாரியம் வந்து இருக்கும். ஸோ உள்ளே போனோம்னா நம்மளுக்கு வந்து டிக்கெட் வந்து நம்ம ஆன்லைனில் வேணாலும் வந்து புக் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் இங்கே வந்து கூட வந்து நேரில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ உள்ளே என்ட்ரானோனையுமே நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு டிவி மாதிரி டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல நிற்க வச்சு சிங்கிளாகவும் இல்லை வந்து ஃபேமிலியாக வந்திருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து தருவாங்க. ஸோ அவங்க ஒரு கார்டும் வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை வந்து வெளியில் வரும்போது நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் பே பண்ணி உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் உள்ளே போனோன்னையும் நாங்கள் வந்து டேரெக்டாக போய் தான் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணோம். ஸோ இங்கே காஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்வாரியம் காஸ்ட் ஒரு பர்சன், அதாவது அடல்ட்டுக்கு வந்து 79 ringgits, இன்ஃபேண்ட் அப்படின்னா வந்து ஃப்ரீ. ஸோ பாப்பாவுக்கு வந்து ஃப்ரீ. எங்கள் 2 பேத்துக்கு மட்டும் வந்து 79 158 ringgits வந்து இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து மை கார்டு வச்சுருக்கீங்க, அதாவது நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து இபியில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு சில இடத்துலலாம் வந்து ஆஃபர்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ டிஸ்கவுண்ட் மாதிரி வந்து கொடுப்பாங்க. பட் இங்கே வந்து டிஸ்கவுண்ட் எதுவுமே வந்து கொடுக்கல. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து டிக்கெட் வாங்கிட்டு அக்வாரியம்குள்ளே வந்து போகிறோம். ஸோ என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா பெராங்கா டேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிஷ் டேங்க் வந்து இருந்துச்சு. அதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்கெலிட்டன்லாம் வச்சுருந்தாங்க. அந்த ஸ்கெலிட்டன் எதுக்கு வச்சுருந்தாங்கன்னு தெரில, பட் ஆனால் ஃபிஷ்ஷெல்லாம் வந்து குட்டி குட்டியாக நிறையா இருந்துச்சு. அப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் பெரண்டையெல்லாம் இருக்கும்ல, பெரண்டை செடி, அந்த மாதிரி ஒரு பெரண்டை செடி மாதிரி ஒன்று இருந்துச்சு. பட் அது பெரண்டையான்னு எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து இருந்துச்சு. அப்புறம் இந்த சைட் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு டிவி, பெரிய டிஸ்பிளே மாதிரி வச்சு டிவி வந்து காட்டியிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறது அப்படின்னா எடுத்துக்கலாம். அப்புறம் அதுக்கு ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டைன் மாதிரி வந்து செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது கடலுக்குள்ளே எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபவுண்டைன் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஃபிஷ்ஷு, ஸ்டார் ஃபிஷ்ஷு, அப்புறம் நிறைய ஃபிஷ்ஷெலாம் வந்து இருந்துச்சு. ஸோ அது பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தா இப்படி இல்லாமா வந்து ஃபிஷ் இருக்குது, இந்த மாதிரி இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா ஒரு கேவ் மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே ஒரு கிளாஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே நம்ம போய் அந்த இடத்துல நின்று நம்ம வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கலாம். அதாவது நம்ம வந்து கடலுக்குள்ளே இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகும். ஸோ ஃபுல்லாக சுற்றியும் நம்மளுக்கு வந்து தண்ணி இருக்கும். நம்ம அந்த இடத்துல ஒரு கிளாஸ் மட்டும் வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம போய் நின்றுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் அந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நான் போய் நின்று பார்த்தேன். ஸோ என்னை பார்த்தோன்னே பாப்பா வந்துட்டு அவளுக்கு வரதுக்கு வந்து ஆசை வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு அவளும் வந்து எக்ஸைட்டடாக வந்தாள். அங்கே வந்தோடனே வந்து அவளுக்கு தண்ணியெல்லாம் வந்து சுற்றி இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணால். அப்புறம் அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மீர் கேட் அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ அதை பார்த்தோன்னே அவள் வந்து பூனைன்னு நினச்சிட்டு அவள் ரொம்ப வந்து எக்ஸைட்டடாக அதை பார்த்து விளையாடிட்டு இருந்தா. இந்த சைட் பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபவுண்டைன் மாதிரி வந்து செட் பண்ணியிருந்தாங்க. குட்டி குட்டியாக அதுக்குள்ளே வந்து வீடு மாதிரி குட்டி குட்டியாக வந்து மரம் அந்த மாதிரி அழகாக வந்து செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக வந்து இருந்துச்சு. அதுலேயும் நிறைய வந்து ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க.
அப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா ஒரு வால் செட்டப்பில் வச்சு அங்கங்கே குட்டி குட்டியாக ஒரு டேங்க் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு டேங்க்லேயுமே ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குது. இங்கே எல்லாமே செட்டப் பார்த்திங்கன்னா இந்த மரம், செடி, கொடி, காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி, அப்புறம் கடலுக்குள்ளே இருக்கிற மாதிரி இந்த மாதிரியே வந்து அழகாக வந்து செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருந்துச்சு. உள்ளே போனோன்னேயுமே நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ளேயே இருக்க மாதிரி வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ அப்புறம் இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா இது நம்ம ஃபிஷ்ஷெல்லாம் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அதோட முள் மட்டும் தனியாக தெரியும்ல, அந்த மாதிரி இந்த ஃபிஷ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதோட வால் மட்டும் ஒரு கலரு, அதோட கழுத்துக்கிட்ட ஒரு கலர் அந்த மாதிரி இருந்துச்சு. பாரு வான் கூப்பிட்டா வந்துருமா? இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா ஒயிட்டு, ஆரஞ்சு, ரெட்டு இந்த மாதிரி மிக்ஸ்டாக வந்து இருந்துச்சு. அப்புறம் இங்கே வந்து ஆரஞ்சு ஃபிஷ் வந்து இருந்துச்சு. இங்கே பாரு, இங்கே எவ்வளோ ஃபிஷ்னு. ஃபிஷ்ஷு இங்கே குட்டி ஃபிஷ் இருக்கா, இங்கே பாரு குட்டி ஃபிஷ் இருக்கா. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய கிளாஸ் டேங்க் வந்து வச்சு செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ரிவர் பேங்க் ஜங்கிள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபிஷ் பேர் வந்து டைகர் பாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதோட டெயிலில் மட்டும் அந்த ஆரஞ்சு கலரில் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், அந்த டெயிலில் மட்டும் வந்து ஆரஞ்சு கலரில் வந்து இருக்கும். தண்ணி தண்ணி பௌபௌ இல்லை, ஆமாம். தொட்டு பாரு, போய் தொட்டு பாரு. பக்கத்தில் வந்து ஆமை இருந்துச்சு அந்த ஃபிஷ் டேங்க் பக்கத்தில். அது கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அப்புறம் அடுத்தது பார்த்தோம். ஸோ அடுத்து பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி அந்த சைடு வந்து நம்ம அந்த மீர் கேட் பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து 2 சைடும் வந்து கிளாஸ் இருக்கங்காட்டி இந்த சைடும் நம்மளுக்கு அதே தான் வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ அதை பார்த்தோன்னே மறுபடியும் வந்து பூனை பூனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து விளையாடிட்டு இருந்தா. அப்புறம் அந்த பெரிய ஃபிஷ் டேங்க் பக்கத்தில் மறுபடியும் ஒரு வால் வச்சு அதில் குட்டி குட்டியாக வந்து டேங்க்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப் ஆஃப் லிசார்ட் தான் வந்து இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இதெல்லாமே வந்து ஒரு பெரிய பெரிய லிசார்ட் வெரைட்டிஸ் தான் வந்து இங்கே வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்பைடர் வந்து இருக்குது. ரொம்ப பெருசாக இருக்குது. ஃபுல்லாக வந்து அதோட வலையெல்லாம் வந்து பின்னி வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் ஒரு பெரிய ஃப்ராகு. இது வந்து ஃபுல்லாக தெரியுதா, இந்த கண்ணெல்லாம் வந்து தெரியுது பாருங்கள், இதுதான் வந்து ஃப்ராகு. ஸோ இதோட பேர் வந்து அர்ஜென்டினா ஹார்ன்டு ஃப்ராகு. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய ஃப்ராகு, ஒரு வெரைட்டி ஆஃப் ஃப்ராகு. அப்புறம் நெக்ஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு வெரைட்டி ஆஃப் கிராப் வந்து இருக்குது, அதாவது நண்டு. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு வந்து நத்த மாதிரி இருக்குது, பட் ஆனால் அது வந்து நண்டு, லேண்ட் ஹெர்மிட் கிராப் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ அடுத்த டேங்க்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குட்டியாக நிறையா வந்து இன்செக்ட்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ இதோட பேர் பார்த்திங்கன்னா டெய்ரி கவ் ஐசோபேட் அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. ஸோ மேபி இது வந்து கவ்வில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக வந்து தெரியல. அப்புறம் நிறையா வந்து இன்செக்ட்ஸ் வந்து இருந்துச்சு. அப்புறம் பெரிய ஒரு ஸ்பைடர் வந்து இருந்தது. அது வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல்லாக வந்து வலை கட்டி அதுக்குள்ளே வந்து பிளாக் கலரில் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து அந்த செட்டப். இதில் வந்து ஒரு 5 பாக்ஸ் இருந்துச்சு. அப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ் டேங்க் மாதிரி குட்டியாக வச்சுருந்தாங்க. ஸோ இதுக்குள்ளே ஒரு ஆரஞ்சு கலர் ஃபிஷ்ஷு, அதுக்கு ஒரு ஃபவுண்டைன் மாதிரி வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய லிசார்ட் வெரைட்டிஸ் தான் வந்து இருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு க்ரொக்கடைல் மாதிரி வந்து இருக்குது, குட்டியான ஒரு க்ரொக்கடைல் மாதிரி. அப்புறம் இங்கே வந்து ஒரு அலிகேட்டர் மாதிரி ஒன்று இருந்துச்சு குட்டியாக. ஃபிஷ்ஷு ஒன்று ஒன்றா வந்து அவளுக்கு காட்டிகிட்டு இருந்தா. அவள் இறங்கி இறங்கி அந்த பூனைக்கிட்டே தான் வந்து ஓடுறா. அது கூட விளையாடுறதுக்கு தான் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல். அங்கேயே தான் வந்து ஓடுறா. திரும்பி திரும்பி நாங்கள் அவளை கூட்டிகிட்டு வந்து ஒவ்வொன்றா வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா 8 o'clock வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நாங்கள் ரீச் ஆகிறதுக்கே வந்து 5:30 கிட்ட ஆயிடுச்சு. அதனால சீக்கிரமாக பார்க்கணும் அப்படின்னு வந்து ஒவ்வொன்றா வந்து பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் இந்த சைட் ஃபுல்லாகவே வந்து அந்த அலிகேட்டராக இருக்கட்டும், இல்லை வந்து க்ரொக்கடைல், அதோ லிசார்டு, அந்த வெரைட்டிஸ் தான் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இந்த பெரிய மரக்கட்டைக்குள்ளே வந்து ஒரு பெரிய லிசார்டு இருக்குது. எனக்கு கரெக்டாக வந்து ஃபோனில் வந்து கேப்சர் பண்ண முடியல. ஸோ பெருசாக வந்து ஒன்று இருந்துச்சு. அப்புறம் இந்த சைடு சும்மா வந்து வாட்டர் ஃபால் மாதிரி ஒரு குட்டியாக வந்து வச்சுருந்தாங்க.
அடுத்தது வந்து ஒரு பெட்டி இருந்துச்சு. அந்த பெட்டியில் மேலலாம் பார்த்தீங்கன்னா, சந்தனக்கட்டை, அதுக்கப்புறம் தங்கக்கட்டி இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. கீழலாம் வந்து நிறைய கோல்டு காயின்ஸ் மாதிரி, அப்புறம் வந்து அலாவுதீனோட அற்புத விளக்கு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு விளக்கெல்லாம் வந்து இருந்துச்சு. ஸோ அது எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல. பட் ஆனால் அது அழகாக இருந்துச்சு. அப்புறம் அதுக்கு ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா, நிறைய குட்டி குட்டி ஃபிஷ் டேங்க் இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா, அழகாக வந்து ஒரு குட்டியாக ப்ரௌன் கலரில், சைடில் மட்டும் எல்லோ கலரு, அப்புறம் டெயிலுக்கு வந்து ஒயிட் கலரில் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இந்த இடத்துல இன்னொரு ஃபிஷ், இதுதான் வந்து எனக்கு இப்போ வரைக்கும் பார்த்ததுலேயே ஒரு மாதிரி அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபிஷ் வந்து தெரிஞ்சிச்சு. ஏன்னா தலையில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி க்ரௌன் இருக்கிற மாதிரி இருந்துச்சு, ஒரு கிரீடம் இருக்கிற மாதிரி. அதோடய ஃபின்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ பெருசாக அழகாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த ஃபிஷ் பேர் பார்த்திங்கன்னா லைன் ஃபிஷ் அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அடுத்த டேங்க்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த குச்சி குச்சியாக இருக்கு இல்லையா, அதுவே வந்து ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ் தான். ஸோ அப்புறம் நிறைய குட்டி குட்டி ஃபிஷ் இருந்துச்சு. அப்புறம் இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா நின்றுட்டுருக்கிற மாதிரி நிறைய ஃபிஷ் இருந்துச்சு. ஸோ இதுவுமே வந்து ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ் தான். இதெல்லாம் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் அந்த கார்னரில் ஒரு ஸ்டார் ஃபிஷ் இருந்துச்சு. அப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஜீப்ரா மாதிரி ஒரு ஃபிகரில் இருக்கு இல்லையா, ஸோ அதுவுமே வந்து ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ் தான் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னா வந்து டோட் ஃபிஷ்ஷு, இந்த மாதிரி நிறைய டிராஃப்ட் ஃபிஷ்ஷு அந்த மாதிரி வந்து போட்டுருந்துச்சு. அப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபிஷ் டேங்க்கு, அதில் நிறைய குட்டி குட்டியாக வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வந்து ஃபிஷ் வந்து இருந்துச்சு. ஸோ எல்லோ கலரில், ஆரஞ்ச் கலரில், வயலட் கலர்லலாம் வந்து ஃபிஷ் வந்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ பார்த்திங்கன்னா வயலட் கலரில் ஒரு ஃபிஷ் வந்து எல்லோ கலருக்கு பின்னாடி வருது. பார்த்திங்கன்னா அதோட டெயில் மட்டும் எல்லோ கலரில் இருக்கும். பட் ஆனால் அதோட பாடி ஃபுல்லாக வந்து வயலட் கலரில் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா பெரிய வயலட் கலர் ஃபிஷ்ஷும் இருக்குது. அதுலேயும் வந்து எல்லோ கலரில் வந்து டெய்லு. அப்புறம் பெரிய எல்லோ கலர் ஃபிஷ் பார்த்திங்கன்னா அதோட வாய் மட்டும் வந்து பார்க்குறதுக்கு காமெடியாக இருக்குது, ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அழகாக இருந்துச்சு, க்யூட்டாக இருந்துச்சு அந்த ஃபிஷ் ரொம்பவே. ஸோ அந்த ஃபிஷ் டேங்க் முடிஞ்சோடனே நம்மளுக்கு வந்து கீழே வந்து ஸ்டெப்ஸ் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா பெரிய ஒரு ஃபிஷ் டேங்க்கு. அதுக்குள்ளே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கிற மாதிரி, டெய்லில் இருக்கிற மாதிரி ஃபிஷ்ஷஸ் தான் வந்து அதுக்குள்ளே எல்லாமே இருந்துச்சு. ஸோ இது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த ஃபிஷ் டேங்க்கு. அந்த ஃபிஷ் டேங்க்குள்ளே எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருந்தங்காட்டி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ஒரு ஃபவுண்டைன் செட்டப்பில் வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய ஃபிஷ் டேங்க் தான். அதுக்குள்ளே எல்லாமே வந்து ரொம்ப பெரிய பெரிய ஃபிஷ்ஷாக வந்து இருந்துச்சு. அது எல்லாமே பார்க்குறதுக்கு வந்து ஒரே மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுலேயுமே வந்து பிளாக் கலரில் இருக்கிற மாதிரி, ஒரு க்ரே கலரில் வந்து ஃபிஷ் இருக்க மாதிரி, எல்லோ கலர், ஒயிட் கலர்லலாம் நிறைய ஃபிஷ் வந்து இருந்துச்சு. அடுத்தது அந்த ஸ்டெப்ஸை விட்டு கீழே இறங்கினோடனே ஒரு பெரிய ஃபிஷ் டேங்க்கு. அது பார்த்திங்கன்னா ஃப்ளட்டட் ஃபாரஸ்ட் அப்படின்னு வந்து ஒரு தீமாட் இருக்குது. அதில் வந்து ரெட் டெயில் கேட் ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் வந்து அலிகேட்டர் கேட் ஃபிஷ், இந்த மாதிரி பெரிய பெரிய கேட் ஃபிஷ் தான் வந்து அதில் இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அப்புறம் குட்டி குட்டி ஃபிஷ்ஷும் நிறையா வந்து இருந்துச்சு. பெரிய ஃபிஷ் வந்து பார்த்துட்டு வந்தோடனையும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ் டேங்க் வியூ தான். ஸோ மேலேருந்து கீழே வர வியூ தான். ஸோ அந்த இடத்துல நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு பிளேஸு. கீழேயுமே வந்து நிறைய ஃபிஷ்ஷெல்லாம் வந்து இருந்துச்சு. அடேங்கப்பா, அவளே போய் பண்ணிட்டா. சரி, இங்கே பாரு, இங்கே அப்பா பாரு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபவுண்டைன் வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் மரம்லாம் வந்து செட் பண்ணி, லைட்டிங் எல்லாம் வந்து செட் பண்ணி, நல்லா பாறை அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இதில் என்னென்ன ஃபிஷ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா பஃபர் ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் வந்து பேம்பு ஷார்க்கு, அந்த மாதிரி நிறைய ஃபிஷ் எல்லாம் இருந்துச்சு. ஒன்று பார்த்திங்கன்னா இங்கே வந்து பிளாக் கலரில் இருக்குது இல்லையா, ஸோ அதோட வெரைட்டிஸ் எல்லாமே வந்து ஒட்டுக்காகவே இருக்குது. எங்கே போனாலும் ஒட்டுக்காக வந்து போயிட்டு டேர்ன் பண்ணுறது, ஒட்டுக்காக டேர்ன் பண்ணி அழகாக இருந்துச்சு. அப்புறம் லிசார்ட் ஃபிஷ் மாதிரி, அதாவது பள்ளி மாதிரி ஒரு ஃபிஷ் வந்து பெருசாக அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த போட்டிங்க்கு வெயிட் பண்ணுற மாதிரி அந்த இடத்துல ஒரு கூடாரம் மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அழகாக இருந்துச்சு.
அடுத்தது அதிலிருந்து கீழே போனோம் அப்படின்னா அங்கே நிறைய ஷாப்ஸ் வந்து இருந்துச்சு. உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிக்கலாம், இல்லை கீ செயின் அந்த மாதிரி பொம்மை அந்த மாதிரிலாம் நிறைய வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த அண்டர் வாட்டர் அக்வேரியம் வந்து பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ கடலுக்குள்ளே எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கர்வ் மாதிரி வந்து இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா நான் நிறையா வந்து வீடியோஸில் வந்து பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நிறைய பேர் போய் பார்த்துருக்கேன். இது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நாள் ஆசை, இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு வந்து ஆசை. ஸோ அது வந்து இன்றைக்கி வந்து நிறைவேறிடுச்சு. இந்த இடத்துல இருக்கும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, நம்ம வந்து கடலுக்குள்ளே இருக்கோம், நம்மளை சுற்றி அவ்வளோ ஃபிஷ் இருக்குது. ஷார்க்லேருந்து குட்டி குட்டி ஃபிஷ்லேருந்து அழகாக நம்ம தண்ணிக்குள்ளே எல்லாத்தையுமே வந்து பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஆசையாக அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ நிறைய ஃபிஷ்ஷு ஷார்க்லேருந்து எல்லாத்தையுமே வந்து நாங்கள் அந்த இடத்துல வந்து பார்த்தோம். ஸோ இவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷு, இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் எல்லாம் வந்து இது வரைக்கும் வந்து பார்த்ததே கிடையாது. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம், அதுவும் இந்த மாதிரி அண்டர் வாட்டர் அக்வேரியம் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல வந்து பார்த்தது. ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணோம். இடத்துல நீங்கள் நின்றுட்டிங்கனாலே போதும், அந்த இடத்துல வந்து எஸ்கலேட்டர் மாதிரி ஒன்று வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க, ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி. ஸோ அதில் நீங்கள் நின்றுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு வந்து மூவ் ஆகிட்டே போகும். ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி மெதுவாக வந்து பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா அந்த சைடு வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு போகணுன்னா அதுக்கும் வந்து ஒரு வழி இருக்குது. ஸோ நீங்கள் அதுலேயும் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்துட்டு போய்க்கலாம். இங்கே போகிற தலைக்கு மேலே ஒன்று நேரில் இருந்தால் அப்படி பண்ணுவியா? நம்ம இந்த கர்வுக்குள்ளே போனோடனே இந்த மாதிரி மேலே வந்து எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷு, ஷார்க்லேருந்து குட்டி குட்டி ஃபிஷ்ஷு, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் வந்து இருந்துச்சு. இது வந்து ரொம்ப தூரம் வந்து போகும். நான் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு காமிச்சேன் அப்படின்னா வீடியோ இன்னும் வந்து ரொம்ப லென்த்தாக வந்து போகும். அதனால் உள்ளே எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மட்டும் ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து சிம்பிளாக வந்து காமிச்சிட்டேன். ஸோ அடுத்து நம்ம இன்னும் நிறைய வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கலாம். வெளியில் வந்தோடனே இன்னொரு பெரிய ஃபிஷ் டேங்க்கு. அதில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு எல்லோ கலர் ஷேட் இருக்கிற மாதிரி, அதாவது வால்கிட்டையாக இருக்கட்டும் இல்லை உடம்புல இருக்கட்டும் லைட்டாக வந்து எல்லோ கலர் ஷேட் இருக்கிற மாதிரி எல்லாமே வந்து இருந்துச்சு. அப்புறம் இன்னொன்று மட்டும் பார்த்திங்கன்னா அந்த சிறுத்தையோட தோல் இருக்கும் இல்லையா, ஸோ அதோட மாதிரி ஒரு ஃபிஷ் வந்து பெருசாக வந்து இருந்துச்சு. அப்புறம் ஒரு சில்வர் கலரில் ஒரு பெரிய ஃபிஷ் வந்து இருந்துச்சு. இதுதான் வந்து இந்த பெரிய ஃபிஷ் டேங்க்கில் இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து டார்க்னஸ், அதாவது பயோலூமினஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப்பில், அதாவது ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு பில்லர் இருக்கிற மாதிரி சென்டரில் மட்டும் வந்து ஒரு ஃபிஷ் டேங்க். அது வந்து கூலிங்கான ஒரு ஃபிஷ் டேங்க் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து அதோட டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி அதை வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு 2 ஃபிஷ் வந்து இருக்குது. அதோட வாய் ஓப்பன் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதோட பல் எல்லாமே வந்து குட்டி குட்டியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் 3 பில்லர்ஸ் இருந்துச்சு. 3 பில்லர்லேயுமே அதுக்கு தகுந்த மாதிரி வார்ம் சில்னஸ் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதிலிருந்து உள்ளே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு பெரிய பால் மாதிரி ஒரு கிளாஸ் டேங்க்கு. அதில் நிறைய குட்டி குட்டியாக வந்து ஃபிஷ், அதுவும் வந்து நிறைய கலர்ஸில், அதாவது எல்லோ, க்ரீனு, பிங்க்கு, ப்ளூ, இந்த மாதிரி க்ரே, அதில் நிறைய கலரில் வந்து ஃபிஷ் டேங்க் வந்து இருந்துச்சு. அது அழகாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்புறம் இங்கே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற மாதிரி தான். அதாவது ஒரு சின்ன சாக்லேருந்து, அதாவது ஒரு குட்டியான ஒரு ஃபிஷ்லேருந்து எப்படி பெரிய ஃபிஷ்ஷாக வந்து மாறுது, என்னெல்லாம் வந்து பண்ணுது, எப்படி வந்து இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எப்படி வந்து சுவாசிக்குது அந்த மாதிரி நிறையா வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு குட்டியான ஒரு சீ ஹார்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ 2-3 எண்ணம் வந்து இதுக்குள்ளே இருக்குது. இது தூங்கிட்டு இருக்கா, என்ன பண்ணுதுன்னு தெரியல, ஆனால் அப்படியே வந்து இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஜெல்லி ஃபிஷ் தான். ஸோ இது வந்து ஒயிட் கலரில் தான் இருக்குது. இதோட ஸ்ட்ரக்சரே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல முடியல. இது எந்த இடத்துல இருக்குது, எப்படி வந்து சுவாசிக்குது, அது எதுவுமே தெரியல. ஒயிட் கலரில் இந்த மாதிரி வந்து ஜெல்லி மாதிரி தான் வந்துருக்கு. அப்புறம் இங்கே வந்து அப்சைட் டவுன் ஜெல்லி, இது வந்து மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ரெட்டிஷ் கலரில் இருக்கிற மாதிரி இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து ஜெல்லி ஃபிஷ்லாம் வந்து அங்கே இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல அவ்வளோதான், இந்த மாதிரி லைட் செட்டிங்ஸோட
இந்த இடத்துல அது எப்படி இருக்குது, எப்படி வந்து அதோட ஸ்பெசிமன் எப்படி எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்பெசிமன், அதாவது பட்டர்ஃப்ளையாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ஷெல்லாக இருக்கட்டும், ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், அதோட ஒவ்வொரு பார்ட்ஸும் எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து இங்கே வந்து ஸ்பெசிமன் மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதிலேருந்து மேலே வந்து ஒரு எஸ்கலேட்டர் போகும். அது பார்த்திங்கன்னா ஸோ வெல்கம் டு அட்லாண்டிஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அங்கே வந்து ஒரு ஷாப் வந்து குட்டி ஷாப் இருக்குது. அதாவது நம்ம வந்து இங்கே வந்துட்டு போனோம், அக்வாரியமுக்கு வந்துட்டு போனோம் அப்படிங்கிறதுக்காக ஞாபகார்த்தமாக ஒவ்வொன்றும் வாங்குவோம் இல்லையா. ஸோ இந்த ஃப்ரிட்ஜுக்கு நம்ம ஸ்டிக் பண்ணுற அந்த மேக்னெட்டிக்கு இது மாதிரி கப்ஸு எல்லாமே வந்து அந்த அக்வாரியமோட சிம்பிளோட நிறைய வந்து அங்கே இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வேணுங்கிறது நீங்கள் எல்லாமே வந்து வாங்கிக்கலாம். நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. அதாவது ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டிக் பண்ணுற அந்த மேக்னெட்டாக இருக்கட்டும், இல்லை டீஷர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை குட்டி குட்டி கீ செயினாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த அக்வாரியமோட தீமோட தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது இங்கே வந்ததுக்கு அடையாளமாக ஏதாவது மெமரிஸ்க்காக வாங்கணும் அப்படின்னா நிறைய ஐட்டம்ஸ் வந்து இருக்குது. பட் கொஞ்சம் வந்து காஸ்ட்லியாக இருக்குது. ஏன்னா இங்கே இதுக்குள்ளேயே இருக்கங்காட்டி காஸ்ட் வைஸ் வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்குது. அப்புறம் அங்கேயே வந்து இன்னொரு பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் அங்கேயே வந்து இன்னொரு பிளேஸ் வந்து இருக்குது. இந்த ஸ்னோ வேர்ல்டு மாதிரி வந்து அங்கே ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா அந்த இடத்துல எதுவுமே இருக்காது. அதாவது பென்குயின்ஸோ டால்ஃபின்ஸ் எதுவுமே வந்து இருக்காது. பட் நம்ம அங்கே போய் சும்மா வந்து அதை தொடுற மாதிரி ஃபீல் பண்ணி அங்கே ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது கூட வந்து டச் பண்ணி விளையாடுற மாதிரி வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து வீடியோ எடுத்து அந்த இடத்துல விர்ச்சுவலாக நம்மளுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து, அதாவது நம்ம பென்குயின் டச் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து நம்மளுக்கு வந்து க்ரியேட் பண்ணி தருவாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு பர்சனுக்கு 25 ரிங்கெட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி சொன்னாங்க. நாங்கள் வந்து அதுக்கு போகல, சும்மா அது ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டோம். ஸோ இங்கே நிறைய ஐட்டம்ஸ் வந்து வாங்குறதுக்கு வந்து அழகழகாக இருந்துச்சு. ட்வின் டவராக இருக்கட்டும், அக்வாரியமோடது எல்லாமே வந்து இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அது அக்வாரியம்லேருந்து எக்ஸிட் ஆனோடனே மறுபடியும் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து கேஎல்சிசி பார்க் அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. சரி, நிறைய பேர் வந்து கேஎல்சிசி பார்க் போனோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து கேள்விப்பட்டிருக்கேன். சரி, நம்மளும் வந்து போய் பார்ப்போம், அங்கே என்ன இருக்குதுன்னு ஜஸ்ட்டு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஸோ ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி போனோன்னையும் பார்த்திங்கன்னா கேஎல்சிசி டவர் தான் வந்து தெரிஞ்சிச்சு. ஃபுல்லாகவே வந்து பார்க் தான். நீங்கள் வந்து வாக்கிங் போகிறதுக்கு இல்லை கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து சூப்பராக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ நாங்களும் அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா இங்கே மலேசியாவில் இருக்கக்கூடிய கேஎல்சிசி அக்வாரியமுக்கு தான் நம்ம போனோம். ஸோ நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து அக்வாரியம் எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் சொல்லிடு. பாய் சொல்லு. பாய்.